வணக்கங்க. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ. ஒரு ப்ரான் பிரியாணி பண்ணுறது தாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, மல்லி, ப்ரானு, ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின உடனே இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் இஞ்சி பூண்டு நான் வந்து அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிப்பேன். ஏன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரான் எடுத்து எத்தனை பேருக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா வதக்கணுங்க. அதுக்கடுத்து அது கூட ஆட் பண்ண போகிறேன் தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. குழஞ்சி வரணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா, இது எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரியாது, நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா குழண்டு தீயாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா குழண்டு வதங்கி வரும். அதுக்காக சால்ட்டை ஆட் பண்ணி வதக்குங்க. பாருங்கள், சால்ட்டை ஆட் பண்ணோடனே நான் தீயலை, ஆனால் குழன்றிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை சொல்லுவோம் இல்லைங்களா, அது போகணுங்க. அது போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மிளகா பொடி, தனி மிளகாத்தூளும் அப்புறம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா அதையும் போட்டு நல்லா புதினா, கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டே போட்டிருந்தீங்கன்னா அது இதுவாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்படுறவங்க பிரியாணி மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் இருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இதுவே போதும். அது கூட வந்து நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ரான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கணுங்க. ரொம்ப நேரம் ஆக்கிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 5 minutes நல்லா வதங்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரிசி ஊற கழுவி வச்சுருக்கேன். அது எத்தனையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே முட்டையை அவிச்சிடலாம் அப்படின்றதுக்காக முட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தட்டு போட்டேன். குக்கர் நல்லா மூடிட்டேன். நல்லா கொதிச்சுட்டு ரைஸ் போட்டேங்க. ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா, நான் நடுவில் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அது வீடியோ எடுக்கவே இல்லை போல், அதனால் அதை காட்ட முடியல. ஆனால் செய்முறை வரைக்கும் அதே தாங்க. அரிசி போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு விசில் விட்டு இறக்கியிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்டி வைஸ் நல்லா இருக்கும். பாருங்கள், ப்ரான் தனியாக காட்டியிருக்கேன். டேஸ்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா வெறும் முட்டை அப்புறம் வெறும் ஆனியன் தான். இது சேர்க்கலைங்க. தயிர் நான் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா தயிர் வந்து நைட் நேரம்ன்றதுனால விட தயிர் இல்லாமல் ஆனியன் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். சின்னவன் தான் சாப்பிட்டான். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் மோஸ்ட்லி நைட்டில் பண்ணும்போது தீந்துரும்னா, சூடாக சாப்பிடும்போது எல்லாருமே ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க. இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாருங்கள், ஆனியன் வச்சு அப்படியே நான் கொடுத்துட்டேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நைட்டில் சிக்கன் பிரியாணி கூட நைட்டில் பண்ணுவேன். சரி, இது ப்ரான் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் இல்லை, நான் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, நம்ம வீடியோ எடுத்துட்டோம், அந்த இது வரைக்கும் நல்லா தானே வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கான், அவர் சொல்கிறாரு, நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.